ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காகவே ரீசெண்டாக 2025 ரிலீஸ் ஆன இந்தி லாஸ்ட் லேண்ட்னு ஒரு தரமான ஆக்ஷன் ஃபேண்டசி படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதாவது இந்த உலகம் வந்து அழிஞ்சு போய் எல்லா இடமுமே கம்ப்ளீட்டாக லாஸ்ட் லேண்டாக மாறிடுச்சு. அதனால மிச்சம் இருக்கிற கொஞ்சம் மக்களையும் ஒரு சர்ச்சை சேர்ந்தவங்க அடிமைப்படுத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கச்சில லாஸ்ட் லேண்ட்ல இருந்து இந்த சிட்டிக்கு ஒரு சூனியக்காரி வரா. அவகிட்ட யார் என்ன வேணாலுமே வந்து அவங்களுடைய ஆசையை சொல்லலாம். இவன் நோன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டான். அவங்க என்ன ஆசை சொன்னாலுமே அதை நிறைவேற்றி வைப்பான். ஆனால் ஏதாவது வாங்கிட்டு தான் நிறைவேற்றி வைப்பா. ஸோ இப்படி இருக்கச்சில அந்த இடத்தோடைய ராணி வந்து இந்த சூனியக்காரி கிட்ட, நீ லாஸ்ட் லேண்ட்ல இருந்து தானே வந்திருக்கிறேன், நான் அந்த இடத்துல ஒன்று கேள்விப்பட்டேன், அந்த இடத்துல வூல்ஃப் மனிதன்னு ஒரு பீஸ்ட் இருக்குதாமே, அந்த பீஸ்டோடைய சக்தி வந்து எனக்கு வேணும், அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசையும் கொடுக்குறாங்க. ஸோ இவ தான் யார் என்ன சொன்னாலுமே நோன்னு சொல்ல மாட்டாள்ல, அதனால அந்த இதையும் வாங்கி அந்த பீஸ்டோடைய சக்தியை எடுத்துட்டு வர்றதுக்காக லாஸ்ட் லேண்டுக்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுவும் அந்த பீஸ்ட் எங்க இருக்குன்னா ஸ்கல் ரிவர்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் இருக்குது. அங்க போன யாருமே இது வரைக்குமே திரும்பி வந்தது கிடையாது. ஸோ இப்படி இருக்கச்சில சூனியக்காரியான இந்த படத்தோட ஹீரோயின் எப்படி அந்த இடத்துக்கு டிராவல் பண்றாங்க, அங்க போகும்போது என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுது, அதெல்லாம் இவங்க எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பயங்கர சூப்பரா சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே அழிஞ்ச உலகத்தை காமிக்கிறாங்க. அதுலயும் பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருந்த உலகம் எப்பவும் அழிஞ்சு போச்சு, அதுவும் ஏகப்பட்ட போர் வந்ததுனால நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க, எல்லா ஊரும் அழிஞ்சு போய் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இடமுமே லாஸ்ட் லேண்டா மாறிடுச்சு. இப்போ இந்த உலகத்துக்குள்ள நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டடான கிரியேச்சர்ஸ்லாம் ஷேடோக்குள்ள மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. அது போக மிஞ்சி இருக்கிற மனித இனம்லாம் ஒரே ஒரு சிங்கிள் சிட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிஸ்டீரியஸான விச் ஒருத்தி வாழ்ந்துட்டு இருந்தா. ஸோ அவளும் நானும் எப்படி மீட் பண்ணோம், எப்படி அவன் என்ன ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்தினான்றது தான் இந்த கதைன்ற மாதிரி பேக்ரவுண்ட்ல வாய்ஸை சொல்ல. இப்போ அப்படியே அந்த விட்சை காமிக்கிறாங்க. அதான் சூனியக்காரி. அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். தூக்கில் போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க இல்லையா. ஸோ அழிஞ்ச எல்லாமே லாஸ்ட் லேண்டா மாறிடுச்சு. மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் மக்கள் தான். அந்த கொஞ்சம் மக்களையும் ரூல் பண்றது இந்த சிட்டியில இருக்கிற ராஜா ராணி தான். ஸோ அந்த ராஜா ராணிக்கு கீழே வேலை பார்க்குறவங்க தான் இந்த பெரிய சர்ச்சோடைய போதகர்கள். அதுலயும் இந்த மொட்டைத்தலை லேடி இருக்கா இல்லையா, இவன் ஒரு பிரீஸ்ட் மாதிரி தான். ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்காங்க போல, அதனால தூக்கில் போடலான்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது மொட்டை என்ன சொல்றானா, உன்னுடைய மரணத்து மூலமா மக்கள் எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க, இனிமேல் சர்ச்சுக்கு அகைன்ஸ்டா எதுவுமே பண்ண மாட்டாங்க, நீ என்ன பெரிய இதுவா நினைச்சிட்டு இருக்கிறியா, மக்கள் கேட்குற ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டு இருப்பியாமே, இனிமேல் உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே சப்போர்ட்டா இருந்த ஒரு இதையும் தள்ளி விட்டுட்டேன். ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கில் தொங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மொட்டைத்தலை லேடியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட, அவளுடைய எல்லா ஆட்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் ஒருத்த மட்டும் நம்ம ஹீரோயின் சாகிறத பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் அவனுடைய கண்ணை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் நம்ம ஹீரோயினுடைய கண்ணை பார்க்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அப்படியே வசியம் பண்ண மாதிரி மாறிட்டான். ஏன்னா இப்போ இவனுக்கு தூக்கு போடுற மாதிரி வருது. உடனே அவனுடைய கன் எடுத்து அந்த கயிறு வந்து சூட் பண்ணிட பார்த்தா அவன் கீழே நிற்கிறான். சைட்ல இருந்து நம்ம ஹீரோயின் ஓடி வராங்க. உடனே வேகமா ஹீரோயினை சூட் பண்ணிட ஹீரோயின் பொத்துன்னு கீழே விழுந்துட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கான்சியஸே வருது, இவன் சுட்டது இவனுடைய ஆட்கள்ல ஒருத்தங்கள. ஸோ சத்தம் கேட்டு மொட்டைத்தலை லேடியை மேலே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து தப்பிச்சு போயிட்டான் அந்த பில்டிங்குள்ள. ஸோ பயங்கர கோவமான இந்த லேடியும் ஹீரோயினை தப்பிக்க வச்சான்ல ஒருத்தன், அவனுடைய கழுத்தை அறுத்து கொலை பண்ணிட்டு சீக்கிரமா அவளை தேடுங்க அப்படின்னு அந்த இடம் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சூனியக்காரி போல. இந்த லாஸ்ட் லேண்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதான் இந்த உலகம் அழிஞ்சு எல்லாமே லாஸ்ட் லேண்டா தான் இருக்குது. இந்த சிட்டிக்குள்ள மட்டும்தானே கொஞ்சம் மக்கள் வாழ்றாங்க. அப்படியே அந்த லாஸ்ட் லேண்ட்ல இருந்து வந்தவங்க தான் நம்ம ஹீரோயின். இங்க ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிட்டு இருந்திருப்பா போல. அது பிடிக்காத இந்த சர்ச்சை சேர்ந்தவங்க நம்ம ஹீரோயினை கொலை பண்ண பார்த்தாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து இப்ப தப்பிச்சிட்டா இல்லையா, அதனால மொட்டைத்தலை லேடி வெறி கொண்டு தேடிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இருட்டுக்குள்ள மறைஞ்சிருந்து அவளை அட்டாக் பண்ண வந்து எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி கொண்டுட்டா. கடைசியில மிச்சம் இருக்கிறது இந்த மொட்டைத்தலை லேடி தான். ஒரு கட்டத்துல இவளையும் கத்திய வச்சு லாக் பண்ணிட. ஸோ மொட்டைத்தலையும் என்னை சீக்கிரமா கொன்னுடு இல்லைன்னா உன்னை சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல கட் பண்ண. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மொட்டைத்தலையை நம்ம ஹீரோயினை எப்படி தூக்கில் போட வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி செட் பண்ணிட்டு அங்கிருந்து உயிரோட விட்டுட்டு கிளம்ப. மொட்டைத்தலையும் நான் கண்டிப்பா திரும்பி வந்து உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கதறா. ஸோ நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து கீழே இறங்கி வந்து இங்க மக்கள் எல்லாருமே வாழ்றாங்கன்னு சொல்லியிருந்தால, அவங்க எல்லாருமே ஒரு அடிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் முன்னாடி நடந்து போக ஸோ எல்லாருமே நம்ம ஹீரோயினை புகழ்ந்து பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சூனியக்காரிக்கு மரணமே இல்லைன்ற மாதிரி. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ஹீரோடைய இன்ட்ரோ. தொப்பி போட்டு கெத்தா நிற்கான்ல, ஸோ இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹண்டர். ஸோ ஹண்டர்ன்றதுனாலே நம்ம ஹீரோவை வேட்டையாடுறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு வந்து நின்றுட்டு ஒழுங்கு மரியாதை எல்லாரும் வெளியில் வந்துடுங்க, ஏன்னா இதுதான் உங்களுக்கு நல்ல சான்ஸ், இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு டயலாக் விட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக மறைஞ்சிருந்த எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க. ஆளுக்கு கையில் ஒரு ஆயுதம் வச்சிருக்க. அதுலேயும் ஒருத்தர் என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோடைய குதிரையில இருந்து ஒரு கன் எடுக்க
இருக்கவும் அந்த கன்ல பார்த்தீங்கன்னா ரெட்டத்தலை பாம்பு இருக்குது. ஸோ நம்ம ஹீரோடைய பாம்பு தான் போல. அது அவனை அப்படியே அட்டாக் பண்ண மற்ற எல்லாருமே இவனை அட்டாக் பண்ண வராங்க. ஆனால் கண்ணு மிக்கிற நேரத்தில் பயங்கரமா இவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி துவம்சம் பண்ணிட்டான். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோவும் லாஸ்ட் லேண்ட்ல இருந்து வந்து ஒருத்தன் தான். அதனால தான் இந்த அளவுக்கு வெறித்தனமாக சண்டை போடுறான் போல. அப்புறமா எல்லாத்தையுமே கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய பாம்பையே எடுத்துக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா நம்ம ஹீரோயின் வந்து எங்க வாழ்றாங்கன்னா ஒரு பெரிய டவர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ அவளுடைய டவருக்கு வரா. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு தெரியாத ஒரு லேடி உட்கார்ந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம ஹீரோயின் காயின் போட நீ வந்துட்டியா, இந்த சிட்டி வந்து ரொம்பவே மோசமான இடத்துக்கு போயிட்டு இருக்குது. ஆனால் நான் சின்ன வயசுல இருந்து பார்க்கும்போது நீ இன்னுமே அப்படிதான் இருக்கிற அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போதான் தெரியுது இந்த லேடி இருக்காங்கல்ல இவங்க சின்ன வயசா இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இப்படிதான் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சூனியக்காரி இல்லையா. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட ஆறுதலா பேசிட்டு அங்க இருந்து அவளுடைய அரியணைக்கு கிளம்புறா. ஸோ அப்படி அவளுடைய அரியணைக்கு வந்து உட்காரும் போது ஒரு 2 பேர் அந்த இடத்துக்கு வராங்க. அதுவும் இவங்க யாருன்னா அரண்மனையை சேர்ந்தவங்க. இவன் தான் அந்த அரண்மனையோடைய கேப்டன் மாதிரி. அவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா யாருக்காக வந்திருக்கீங்க, ராஜாவுக்காகவா இல்லைன்னா ராணிக்காகவா அப்படின்னு கேட்கும்போது பக்கத்துல இருந்து அந்த லேடி வந்து அவங்களுடைய கெட்டப்பை கலட்டுறாங்க. பார்த்தா அவங்க தான் இந்த நாட்டு ராணி போல. ஸோ அவங்கள பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி என்னை மாதிரி ஒருத்தங்களா நீங்க பார்க்க வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது உடனே ராணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நீ காசுக்காக மற்றவங்களுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றுவியாமே, உண்மையா அப்படின்னு கேட்டதுமே ஆமா உண்மைதான், உங்களுக்கு அப்படி என்ன ஆசை நிறைவேறணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்டதுமே ராணி என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வெளியில போக சொல்லிட்டு இப்போ தனியா ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி நீ லாஸ்ட் லேண்ட்ல இருந்து தான் வந்தேன்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னா அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இதை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பீஸ்ட் ஒன்று அங்க வாழ்ந்துட்டு இருக்குதாமே. ஸோ அந்த மாதிரி நானும் மாறணும் அப்படின்னதும் ஸோ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு. ஆக்சுவலா அந்த ராணி என்ன கேட்கறாங்கன்னா இந்த லாஸ்ட் லேண்ட்லயும் இடம் இருக்கும் இல்லையா, அதான் இந்த உலகத்துல எல்லாமே லாஸ்ட் லேண்ட் தான். அங்க வந்து ஒரு வித்தியாசமான பீஸ்ட் ஒன்று வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த பீஸ்ட் தான் ஓனாய் மனிதன். ஸோ அவங்களே மாதிரி இந்த ராணிக்கு மாறணும், அந்த ஓனாய் மனிதனுடைய பவர் வந்து இந்த ராணிக்கு வரணுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கான காசையும் கொடுத்துட. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன கேட்கறாங்கன்னா நீங்க என்ன கேட்குறீங்கன்னு தெரிஞ்சுதான் கேட்குறீங்களா, அதுல உங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லையே அப்படின்னதும் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, எனக்கு சீக்கிரமா அந்த பவர் வேணும், இந்த டீலுக்கு நீ ஓகேவா அப்படின்னு கேட்டதுமே நான் யாருக்குமே நோ சொன்னது கிடையாது. இப்போ வரப்போற ஃபுல் மூனுக்குள்ள நான் அந்த வூல்ஃபை கொலை பண்ணி அதோடைய தோலை எடுத்துட்டு வந்து அது மூலமா உங்களை சேஃப் ஷிஃப்டரா மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ராணியும் சந்தோஷமா கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோ நாங்கள் போறதுக்காக ரெடி ஆகும்போது இப்போ அந்த இடத்துக்கு தனியா அந்த கேப்டன் வரான். அவன் என்ன சொல்றானா இந்த மாதிரி நீ எல்லாரோடைய ஆசையை நிறைவேற்றுவேன்னு கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி எனக்கும் ஒரு ஆசையை நீ நிறைவேற்றணும், ஆனா என்கிட்ட உனக்கு கொடுக்குற அளவுக்கு பெருசா எதுவும் இல்லை, ஒன்று தான் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் மாதிரியான ஒரு இதை காமிக்கிறான். ஸோ இதுதான் டைம் பீஸ், என்னுடைய பரம்பரை பொக்கிஷம் இது. ஸோ இதை நான் உனக்கு தரேன், ஆனா எனக்கு நான் சொல்றதை நிறைவேற்றுவியா அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நான் யாருக்கும் நோ சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த டைலாக்கையே சொல்ல. அப்படின்னா ஓகே நீ என்ன பண்ணணும்னா ராணி ஆசைப்படுற ஆசையை நீ நிறைவேற்றக்கூடாது, அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னதும் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே நீ ராணிக்கு கீழே வேலை பார்த்துட்டு ராணிக்கே துரோகம் பண்ண நினைக்கிறியா அப்படின்னு கேட்டதும் இல்ல நான் ராணிக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவங்க அளவுக்கு மீறி ஆசைப்படுறாங்க, அது அவங்களுக்கே ஆபத்தா முடிஞ்சிடும், அதனாலதான் நான் வந்து அதை ஃபெயில் பண்ணி விட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறியான்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் அதே டயலாக் தான், நான் யாருக்குமே நோ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட. அவனும் பாத்தீங்கன்னா நல்லது, அப்ப நான் சொன்னதை நீ நிறைவேற்றுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த டைம் பீஸை பாக்குறாங்க. ஸோ இது ரொம்பவே வேல்யூபுல்லான ஒன்று போல. இப்படி இருக்கச்சலாம் அடுத்தது அந்த வூல்ஃப் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஏன்னா அந்த மாதிரி மாறணும்னு தானே ராணி ஆசைப்பட்டாங்க. அதனால அவளுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி பார்க்குறான். அப்படி யூஸ் பண்ணி பார்க்கும்போது இவளுக்கு கொஞ்சம் விசுவல்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது அந்த வூல்ஃப் வந்து லாஸ்ட் லேண்ட்ல ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்குது. அதை பார்க்க போன எல்லாத்தையுமே அது வெறித்தனமா வேட்டையாடுது. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயின் போய் அந்த வூல்ஃபை கொண்டு அதோடைய பவரை இந்த ராணிக்காக எடுத்துட்டு வரணும். இப்படி இருக்கச்சில அப்படியே கட் பண்ணிட்டு அரண்மனையில் ராணியை காமிச்சா அவங்க அவங்களுடைய ஹஸ்பண்டான அதான் இந்த சிட்டியோடைய ராஜாவை போய் பார்க்குறாங்க. அவர் வந்து உடம்பு முடியாமல் இருக்கிறாரு. இப்போவும் பார்த்தீங்கன்னா பெட்லேயே சூச்சு போயிட்டார் போல. உடனே இந்த ராணி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கியா, உனக்குலாம் அறிவு கிடையாதா, நீ எல்லாம் ராஜாவா, உன்னையும் பார்த்து இங்கே இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க, நீ ஒரு வேஸ்ட் தெரியுமா அப்படின்னு ராஜாவை ரொம்பவே தரக்குறவா பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக ராணிக்கு இந்த ராஜாவை சுத்தமாக பிடிக்காது போல. எப்போ இந்த ராஜா சாவான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராணிக்கு ஒரு சீக்ரெட் அஃபரும் இருக்குது. அந்த அஃபர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இப்போ அந்த லாஸ்ட் லேண்ட்ல டிராவல் பண்ணி ஆகணும் இல்லையா அந்த வூல்ஃபை தேடி. அதனால இவளுக்கு துணைக்கு ஒரு ஹண்டரை சூஸ் பண்ணலான்ற மாதிரி பாருக்கு போறா. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி நீ ஹண்டர்னு நான் கேள்விப்பட்டேன், நான் லாஸ்ட் லேண்டுக்கு டிராவல் பண்ணணும், அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னதும். ஆனால் ஹீரோ என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி என் கூட கார்டு விளையாடி ஜெயிச்சா மட்டும்தான் உங்ககிட்ட பேச முடியும்னு சொல்ல. அடுத்ததே பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் விளையாடுறாங்க. அதுலேயே நம்ம ஹீரோ ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா எல்லா மட்டும் பெட் கட்டுறான். பெட் கட்டிட்டு அவனுடைய இதை காமிச்சான். ஆனால் நம்ம
நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளும் எல்லா அமௌண்ட்டையும் பெட் பண்ணிட்டு அவளுடைய கார்டை காமிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வின் பண்ணியிருக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் சூனியக்காரியாச்சே. அதில் என்ன வந்திருக்குன்றது இவளுக்கு தெரிஞ்சிருச்சு போல. சரி ஓகே, இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்கு என்ன தேடி வந்த அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு கைடு தேவைப்படுறாங்க, அதுவும் லாஸ்ட் லேண்ட்ல இருந்து வந்த கைடு. நீயும் லாஸ்ட் லேண்ட்ல தான் இருந்து வந்திருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ என்ன அந்த ஊல்ஃப் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னதும் நம்ம ஹீரோ சாக்காகி அந்த ஊல்ஃப் இருக்கிற இடமா, அது ரொம்பவே டேஞ்சரான இடமே, ஏன் அங்கே போகணும் அப்படின்னு கேட்டதுமே நான் அதை கொலை பண்ணி அதோடைய தோலை எடுத்து அதோடைய பவர் எடுக்கணும், அதுக்காக தான் அங்கே போகணும். அந்த ஊல்ஃப் எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, தெரியுமே, அந்த லாஸ்ட் லேண்டில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போனால் கடைசியில் தான் ஸ்கல் ரிவர்னு ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவர் ஃபுல்லுமே மண்டவோட தான் இருக்கும். ஏன்னா அங்கே தான் அந்த ஊல்ஃப் வாழ்றான். ஸோ அங்கே தான் போய் ஆகணுமா அப்படின்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அதையும் எடுத்து காமிக்கிறாங்க. அங்கே போகிறதுக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணினா இந்த டைம் பீஸ் வந்து உனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது வந்து ரொம்ப ரேரான ஒன்று போல். இதை பற்றி நம்ம ஹீரோ கேள்வி தான் பட்டிருக்கிறான், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் போல். அதனால இந்த டீலுக்கு வந்து ஓகே சொல்லிட்டான். இப்படி இருக்கச்சில் அந்த இடத்துக்கு சர்ச் ஆளுங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நம்ம மொட்டத்தலை லேடி வந்துட்டா. அவளுடைய ஆளுங்கள்லாம் வந்து வேகமாக இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்த ஸ்னேக் வந்து தூக்கி போடுறான். அது வந்து இந்த அடியாட்களை கடிக்க கரெக்டாக மொட்டத்தலை லேடி என்ட்ரி கொடுக்க, ஸோ மொட்டத்தலை லேடியையும் கடிச்சிடலான்ற மாதிரி பார்த்துடுச்சு. அவன் என்ன பண்ணிடுறான்னா ஒரே விட்டுல பாம்போடைய தலையை வந்து வெட்டி போட்டுடுறா. வெட்டிட்டு இங்கே பார்த்தா 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. சீக்கிரமா அவங்கள கண்டுபிடிங்க, அந்த சூனியக்காரி எனக்கு வேணும் அப்படின்னு இந்த மொட்டத்தலை லேடி பயங்கர ஆக்ரோஷமா கத்துறா. அப்படியே கட் பண்ணா இந்த சர்ச்சோடைய ஹெட்டை காமிச்சா, அவர் பார்த்தீங்கன்னா அங்க அடிமை மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் முன்னாடியுமே யாருமே சர்ச்சுக்கு எதிராக நடந்துடக்கூடாது, நாங்கள்லாம் கடவுளுடைய தூதர்கள், ஸோ நாங்கள் சொல்றபடி தான் நடந்துக்கணும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு பில்டப் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க. ஆனா கீழே இருக்கிற அடிமை மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேப்பர்ல சூனியக்காரிக்கு சாவே கிடையாதுன்ற மாதிரி போட்டிருக்கோம். எப்படி இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மொட்டத்தலை இந்த ஹெட்டை வந்து மீட் பண்றா. அப்ப அந்த ஹெட் அந்த பேப்பரை காமிச்சு, பாத்தியா இங்க இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே நம்ம மேல இருக்கிற பயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது. அவங்க அந்த சூனியக்காரியை அவங்களுடைய தலைவியை ஏத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை விடக்கூடாது, சீக்கிரமா அவளை கண்டுபிடிச்சு சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தலைவரே நான் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஒரு 2 பேரு அந்த கண்ணு தெரியாத லேடி இருக்காங்கல்ல, அதான் நம்ம ஹீரோயினுடைய அந்த பில்டிங் கீழே இருந்தாங்கல்ல, அந்த லேடி இழுத்துட்டு வந்து போடுறாங்க. உடனே ஹெட்டும் பார்த்துட்டு யார் இது, எதுக்கு இங்க இழுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது மொட்டத்தலை உடனே அந்த லேடியோடைய கையை காலால நசுக்கி, சொல்லு என்கிட்ட சொன்னதை என் தலைவர்கிட்ட சொல்லு அப்படின்னதுமே பாவம் அந்த கண்ணு தெரியாத லேடி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோயினுடைய பில்டிங்க்கு 2 பேர் வந்தாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க பேசிக்கும் போது அவங்களுடைய பேர் வந்து எனக்கு கேட்டுச்சு, அது வேற யாரும் கிடையாது, அந்த கேப்டனும் ராணியும் தான் அப்படின்னு சொல்ல. ஸோ இதெல்லாம் கேட்ட இந்த தலைவரும் பார்த்தீங்கன்னா, ஓ இந்த இடத்தோடைய ராணி சூனியக்காரியை போய் பார்த்துருக்காங்களா, அப்படின்னா இது நமக்கான டைம். ஸோ அந்த சூனியக்காரியை சீக்கிரமா பிடிங்க, அவளுடைய வாயால மட்டும் இதை ஒத்துக்கிட்டானா நம்ம இந்த ஆட்சியே கவுத்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம மொத்தத்தையுமே கைப்பற்றிடலாம் அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா இவனும் பிளான் போடுறான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க இந்த லாஸ்ட் லேண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க இல்லையா, அப்படி அந்த இடத்துல என்ட்ரி ஆனதுமே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே போகலான்னு போகும்போது உள்ளே இருந்து ஒருத்தங்க கன் எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் தான் தெரிய வருது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க போல. என்ன உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வா உள்ளே போய் பேசலான்ற மாதிரி உள்ளே கூப்பிட்டு போய் ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கச்சில நம்ம ஹீரோயின் உள்ள வச்சு என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த ஸ்கல் ரிவர், அதான் அந்த வூல்ஃப் மனிதன் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டதுமே கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்னது 1 வாரமா, அவ்வளோ நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது, ஃபுல் மூன் வர்றதுக்குள்ள நம்ம அந்த இடத்துக்கு போகணும், ஸோ ஷார்ட் கட் எப்படி போகிறது அப்படின்னு கேட்டதுமே ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரே வழி ட்ரெயின் ட்ராக்கை வந்து ஃபாலோ பண்ணி போகிறது மட்டும்தான், ஸோ நாளைக்கே நம்ம ட்ரெயின் ட்ராக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நைஸாக காதில் ஏதோ சொல்லிட்டு போக, அவ்வளோ தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, நான் ஃப்ரெண்டு பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பார்த்தா இங்கே 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்கிறா, ஏன் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எங்களுடைய ஞாபகமே வருமா, ஆமா எங்க போறீங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு எந்த மாதிரி அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்க நம்ம ஹீரோவும் சமாளிக்கிறான். அந்த மாதிரி அளவுக்குலாம் அந்த பொண்ணு கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அடுத்தது உன்னை சீக்கிரமா பார்க்க வரேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் விடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாய் சொல்லிட்டு மறுபடியும் உங்களுடைய பயணத்தை தொடர்றாங்க. அப்படி போற பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமா இருக்குது. ஒரு இடத்துக்குள்ள மிருகத்தெல்லாம் அடைச்சி போட்டு அதோடைய எலும்பு கூட காக்காலாம் வந்து கொத்திட்டு இருக்குது. அதே சமயத்தில் இந்த மொட்டத்தலை காமிச்சா அவன் என்ன பண்றானா, ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக ட்ரெயினில் ஏறி கிளம்புறா. இப்படி இருக்கச்சுல இந்த சைட் ராணியை காமிச்சா, அவங்க அந்த தலைவர் இருக்கார் இல்லையா, அதான் அந்த சர்ச்சு தலைவர், அவர்கிட்ட இங்க இருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புற மாதிரி கேள்விப்பட்டேன், யாரோடைய பெர்மிஷன்ல அதை அனுப்பி வச்சிங்க அப்படின்னு கேட்டதுமே உடனே இந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு சூனியக்காரி இருக்கிறா, அவ தப்பிச்சு போயிட்டா, அவளை பிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம், ஸோ நாங்கள் வேணா ராஜா கிட்ட பேசுறோமே அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து அதெல்லாம் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கேட்ட தலைவர் நேராக வந்து இந்த ட்ரெயினில் இருக்கிறவங்க கிட்ட கான்டாக்ட் பண்றாரு. ஸோ என்ன சொல்றாரு,
சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ராணியோடைய மனசில் ஒரு தயக்கத்தை பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக அவங்க சூனியக்காரி கிட்ட ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க. இது மட்டும் அந்த சூனியக்காரி நம்மக்கிட்ட வந்து எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிட்டானா இவகிட்ட பேசினதுக்காகவே ராணியையும் அவளையும் சேர்த்து நம்ம தூக்கில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ராஜ்யம் தான். ஏன்னா ராஜாவும் இப்போ ரொம்ப வீக்காக இருக்கிறாரு, செத்து போக போகிறாரு அப்படின்ற மாதிரி இவன் இன்னொரு சைடு வில்லத்தனமாக பிளான் போடுறான். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்கு, இந்த சைடு இந்த மொட்டத்தலை லேடி என்ன பண்ணியிருக்கானா, நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோயின் ஒரு வீட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்டு போன வீட்டுக்கு அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டா போல. ஸோ பிடிச்சி வச்சு அவங்கள சித்திரவதை பண்ணி கேட்குறாங்க. அதுலேயும் அந்த ஃப்ரெண்டுக்காரனை ரொம்பவே கொடுமைப்படுத்த. ஸோ இதனால ஃப்ரெண்டு பொண்ணு வந்து உண்மையை சொல்லிட்டா. இந்த மாதிரி அவங்க ஸ்கல் ரிவருக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க, அவங்கள விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கதற. இப்போ அந்த மொட்டை தலைவலிக்கு நம்ம ஹீரோவும் ஸ்கல் ரிவருக்கு தான் போயிட்டு இருக்காங்கன்றது நல்லாவே தெரிஞ்சிருது. அதனால மறுபடியும் ட்ரெயின் எடுத்துட்டு வேகமாக கிளம்புறான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோயினும் இந்த லாஸ்ட் லேண்ட்ல பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ தான் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காமிச்சா இதுக்கு முன்னாடி இது சிட்டியாக தானே இருந்திருக்கும். அப்படியே பில்டிங்லாம் உடஞ்சி கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. ஸோ இது வழியாக தான் இவங்க தாண்டி போனாதான் ஒரு ஸ்ட்ரெயிட்டான பாதை வரும். அதனால பில்டிங் டு பில்டிங் தாண்டி போகிறதுக்கு ஒரு கேபிள் வழியாக தான் போய் ஆகணும் போல. அதனால நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மூலமாக நம்ம இதை தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவர் இருக்கிற இடத்துக்கு வராங்க. ஸோ உள்ள வந்து நம்ம ஹீரோ அவருடைய பேரை சொல்லி கத்தி கூப்பிட்டு பார்க்குறான். ஆனால் அவர் எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல. உடனே என்னாச்சு அப்படின்னு உள்ள வந்து பார்த்தா அவரை வந்து தூக்கில் போட்டு சாகடிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா நமக்கு முன்னாடி இங்கே யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சிட்டு வெளியில் வந்தால் மொட்டை தலையோடைய கேங் நிற்குது. அதுலேயும் கண்ணிலலாம் பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ்லாம் போட்டு வச்சிருக்கிறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் வசியம் பண்ணிடுறா இல்லையா, அதனால. ஸோ நம்ம ஹீரோ பார்த்து, இங்கே பாரு, உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், அவளை மட்டும் எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா உன்னை உயிரோட விட்டுறோம் அப்படின்னதும். ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, ஆனால் நான் அவகிட்ட வேலை பார்க்குறேன்னு முன்னாடியே ப்ராமிஸ் பண்ணிட்டேனே, ஸோ என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுமே, ஓ அப்படியா, அப்படின்னா இதை பாரு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு ட்ரெயின் வருது. பார்த்தா முன்னாடி அந்த ஃப்ரெண்டு பொண்ணை கட்டி வச்சிருக்கிறாங்க. அவளையும் ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க போல. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ கதறான், நீங்களாம் கடவுளுடைய பேரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கத்தவும், ஓ ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டத்தலை அந்த ஃப்ரெண்டு பொண்ணை ஷூட் பண்ணிட்டுறா. அதனால அவள் இறந்து போயிட இதை நம்ம ஹீரோவால் தாங்கிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த அடியாட்கள்லாம் இவங்களை அட்டாக் பண்ண வராங்க. அதுலேயும் ஒரு மொட்டை நம்ம ஹீரோயினை சுட வர. ஆனால் ஹீரோயின் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு அவங்ககிட்ட இருந்த கன்னை பிடுங்கி இவளுடைய ஆட்களை ஷூட் பண்ண ஆரம்பிக்க. ஆனால் இங்கே வந்து நிறைய ஸ்லேவ் வச்சிருப்பாங்க போல, அவங்க எல்லாத்தையுமே விட்டு இவங்களை அட்டாக் பண்ண வராங்க. அதுலேயும் ஒரு கட்டத்தில் ஒரு பீரங்கி மாதிரி இருக்கும், அதை இவங்க மேலே போட வர. இதுக்கு மேலே இங்கேருந்து ஆபத்ரா ஓடுறா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னா, அந்த கேபிள் வேன் இருக்கும் இல்லையா, அதை நம்மளே ஆப்ரேட் பண்ணி அந்த சைட் போயிடலாம் அப்படின்னு அதில் உட்காந்து போக ஆரம்பிக்க. நிறைய அடியாட்கள்லாம் தாவி இவங்களை பிடிச்சி அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. இவங்க அந்த கேபிள் வேன்லேயே பயங்கரமாக சண்டை போடுறாங்க. கீழே விழுந்தா மரணம் தான். இப்படி இவங்க மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கேன். இதை பார்த்து அந்த மொட்டத்தலை லேடி, அவங்க சென்டருக்கு போயிட்டாங்களா, அப்போ கேபிளை கட் பண்ணி விடு, கீழே விழுந்து சாகட்டும் அப்படின்னு சொல்ல, உடனே ஒருத்தன் கேபிளை வந்து ஒரு கேபிளை கட் பண்ணி விட்டுறான். அடுத்தது இன்னொரு கேபிளையும் கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நம்ம ஹீரோயினும் இருக்கிற அந்த வேன் வந்து ஒரு மலையிலையா போய் சொருகுது. அந்த மலைக்கு மேலே ஒரு சின்ன டனல் மாதிரி போகுது. ஸோ அது மேலே ஏறினா தப்பிச்சிடலாம், வேற வழி இல்லை, நம்ம அதில் ஏறி தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் முதல்ல ஏற. ஹீரோ பார்த்தீங்கன்னா மெதுவாக பின்னாடி ஏறி வந்துட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்த சூனியக்காரி அவங்கள ஷூட் பண்ணி கொலை பண்ணிடலான்றதுக்காக பெரிய ஸ்னைப்பர் எடுத்து அதில் நம்ம ஹீரோக்கு ஏம் பண்ணுறா. கரெக்டாக நம்ம ஹீரோ மேலே ஏறலான்னு போகும்போது ட்ரிகர் அமுத்திட அவளுக்கு தான் ஒரு புல்லட் நம்ம ஹீரோடைய ஷோல்டர்ல இறங்கிடுது. உடனே சிரிச்சுக்கிட்டே அடுத்ததும் சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி ஏம் பண்ணலான்னு வரும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டாங்க. அதாவது ஹீரோயின் கண்ணை பார்த்தாலே மயக்கிருவா இல்லையா, ஸோ அதே மாதிரி இவளை கொஞ்சம் திசை திருப்ப இவளுக்கு லைட்டாக கண்ணு கொசுது. உடனே கண்ணை எடுத்துட்டு மறுபடியும் வச்சு பார்த்தா அவங்க 2 பேர்த்தையும் காணோம். ஸோ மொட்டை தலைக்கு மறுபடியும் கோவம் வந்துடுது. சீக்கிரமாக அவங்களை பிடிக்கணும், எப்படி நம்ம போகிறது அப்படின்னதும் பக்கத்தில் இருந்து அடியாலோ சுற்றி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா கேபிள் கார் தான் பிஞ்சு போச்சு இல்லையா. இப்போ அப்படியே கட் பண்ணால் இவங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு முடியலை. ஸோ புல்லட்டை உடம்புலேருந்து வெளியில் எடுத்தாகணும். அதனால என்ன பண்ணுறான்னா வாயில் ஒரு இதை வச்சு கடிச்சிட்டு அவனே பார்த்தீங்கன்னா புல்லட் பட்ட இடத்துல கையை விட்டு கஷ்டப்பட்டு அந்த புல்லட்டை வெளியில் எடுக்கிறான். வெளியில் எடுத்துட்டு ஹீரோயினை பார்த்து எனக்கு கொஞ்சம் ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டு விட அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா என்ன இவன் இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஸ்டிச்சஸ்லாம் போட்டு விட்டுறாங்க. அப்புறமா நைட் ஆகுது. நம்ம ஹீரோவுக்கு வலி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அவனை பார்த்த ஹீரோயின், உனக்கு என்ன உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகமாகவே இருக்குதா அப்படின்னு கேட்டதுமே, ஆமாம் அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, அவங்கள போய் கொலை பண்ணிட்டா, நான் கண்டிப்பாக அவளை வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். உடனே நம்ம ஹீரோயினும் அவன் பக்கத்துலேயே படுத்துட்டு, நீ எதுக்கு இந்த இடத்துல இருந்து அடிக்கடி சிட்டிக்கு போகிற, இந்த இடத்துல இருக்க வேண்டியது தானே அப்படின்னதும், இந்த இடத்துல இருக்கலாம், ஆனால் எனக்கு சிட்டி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அங்கே இருக்கிற மக்கள், அங்கே இருக்கிற ட்ரிங்க்ஸ், சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் போகிறேன்ற மாதிரி இவங்களுடைய
அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த சைட் ராணியை காமிச்சா அவங்கள நர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ராணிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதனால எந்திரிச்சு அந்த ராஜா முன்னாடி வந்து நின்று நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், ஆனால் இதோடைய அப்பா யாருன்றது உங்களுக்கு தெரியணும்ல, அது வெறும் சாதாரண ஹண்டர் தான். ஸோ எனக்கான வாரிசு கிடைச்சாச்சு, இனிமேல் அடுத்தது இவன் தான் இந்த இடத்துக்கு ரூல் பண்ண போகிறான், எனக்கு தான் இனிமேல் எல்லா பவரும் வரப்போகுது, அதுக்கு நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு தலானி எடுத்து அந்த ராஜாவுடைய தலையிலேயே வச்சு அமைக்கி அவரை கொடூரமாக சாகடிச்சிட்றான். இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை காமிச்சா ஷேடோ பேன்ன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் போய் ஆகணும். ரயில்வே ட்ராக் வழியாகவே போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பெரிய பெரிய சுவர்களாக இருக்குது. இவங்களும் இவ்வளோ நேரம் ரயில்வே ட்ராக் வழியாக தானே போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ட்ரெயின் வர்ற சத்தம் கேட்குது. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இதுக்குள்ளே போயிடலாம், இல்லைனா அவங்க கிட்ட மாட்டிப்போம் அப்படின்னு சொல்ல, இதுக்குள்ளேயா, இதுக்குள்ளே நைட் ஆனால் நிறைய டீமன்ஸ் வந்து சுத்துமே அப்படின்னதும் இந்த ட்ரெயினில் வர்ற டீமன்ஸ் கிட்ட மாட்டுறதுக்கு அவங்க கிட்டே மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குலாம் வந்துடுறாங்க. ஸோ உடனே உள்ளே வந்ததுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து ஃபயர் பற்ற வைக்கிறாங்க. ஏன்னா இங்கே வர டீமன்ஸ் நெருப்பை பார்த்தா தான் கொஞ்சம் பயப்படும் போல. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகுது. ரெண்டு பேருமே ரெடியாக இருக்காங்க. ஏன்னா நைட் ஆனால் இந்த இடத்துக்குள்ளே பேய் வரும் இல்லையா, அதனால அப்படியே நைட் ஆனதுமே அந்த இடம் ஃபுல்லாக வெளிச்சமாக ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா உண்மைக்குமே ரோபோ மாதிரி இருக்கிற ஏதோ பேய்கள் வந்து இவங்கள அட்டாக் பண்ண வருது. ஸோ இவங்களும் சுற்றி நெருப்பு போட்டிருக்காங்க இல்லையா, இருந்தாலும் நிறைய அந்த பேய்கள் மாதிரி வந்து நெருப்பெல்லாம் தாண்டி வந்து இவங்களை பிடிக்க வருது. ஸோ இவங்களும் கண்ணை வச்சு ஷூட் பண்ணி அது கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எலும்பு கூடு மாதிரி இருக்கிற அந்த பேய்கள் வந்து இன்னுமே நிறைய வர ஆரம்பிக்குது. அதுலேயும் மேலே பார்த்தீங்கன்னா தலைவன் மாதிரி ஒருத்தன் வரான். அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா கடைசி நேரத்தில் அவளுடைய பவரை யூஸ் பண்ணுறா. அதாவது அவனுடைய மைண்டுக்குள்ளே போய் அவனை கொலாப்ஸ் பண்ணி விட்டுட. உடனே அந்த தலைவனும் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணு, என்னை தூக்கி விடுன்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து வேகமாக தூக்கி விட்டுறான். உடனே என்ன பண்ணுறான்னா அந்த தலைவனையே ஃபயரை வச்சு கம்ப்ளீட்டாக அட்டாக் பண்ணுறான். ஸோ அவனும் கீழே விழுந்து அப்படியே பஸ்பமாகி அந்த இடத்துல செத்து போகிறான். ஸோ இப்படி இவ்வளோ பவரை யூஸ் பண்ணதுனால நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே வீக் ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நீ நிறைய வித்தியாசமானதெல்லாம் பண்ணுற, எப்படி இதெல்லாம் உன்னால் முடியுன்ற மாதிரி கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவங்களுடைய விஷனை தான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பேய்களுடைய தலைவன் வந்து உங்ககிட்ட ஏதோ பேசினானே, ஆல்ரெடி அவனுக்கு உன்னை தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே ஆமாம் தெரியும். எப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெஷர் இருந்துச்சு, அந்த ட்ரெஷரை எடுக்கிறதுக்காக ஒருத்தன் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டான், அவன் தான் அந்த தலைவன். ஸோ என்கிட்ட யாராவது வந்து கேட்டால் நான் இல்லைன்ற மாதிரியே சொல்ல மாட்டேன்றதுனால அவங்களையும் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு கொடூரமான சாபம் இருக்குது. அந்த புதையலுக்கு ஆசைப்பட்டு வந்தால் அவங்க எல்லாருமே இந்த இடத்துல பேயா அதுக்கு பாதுகாவலனா மாறிடுவாங்க. அப்படி மாறப்பட்டவங்க தான் இவங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி என்கிட்ட யாரும் ஹெல்ப் கேட்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் முடியலை. ஸோ நான் எப்போதுமே தனிமையாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண, நீ கவலைப்படாத, உனக்காக இப்போ நான் இருக்கிறேன்ற மாதிரி நம்ம ஹீரோ ஆறுதல் படுத்துகிறான். அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு அந்த சர்ச்சி தலைவரை காமிச்சா அவர் பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள்கிட்டே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நம்ம ராஜா வந்து இறந்து போயிட்டாரு, அதனால ராணி கிட்ட தான் இப்போ முழு பொறுப்பும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க வயிற்றுல வளர்றது தான் நம்ம வருங்காலத்து ராஜா அப்படி இப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் மக்கள் யாருமே சந்தோஷப்பட்ட மாதிரி தெரியல. ஸோ இவங்க தான் மிரட்டி அதுக்கும் ஒத்துக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த தலைவர் வந்து நம்ம ராணியை போய் மீட் பண்ணுறாங்க. ஸோ ராணிக்கு கங்க்ராட் சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுடைய குழந்தைக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், ஏன்னா அவர் தான் அடுத்தது எங்களை ஆள போறாரு அப்படி இப்படின்னு ரொம்பவே நல்ல மாதிரி இந்த தலைவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ இங்கே இப்படி பேசிட்டு அடுத்தது இவருடைய இடத்துக்கு வந்ததுமே மைக் மூலமாக அந்த மொட்டை தலைக்கு கால் பண்ணி இங்கே பாரு, இப்போ ராணிக்கு வந்து ஒரு வாரிசு வந்துருச்சு, இதுக்கு மேலே நம்மளால சமாளிக்க முடியாது. ஸோ ராஜாவும் இறந்து போயிட்டாங்க, அதனால நமக்கு தான் அது பிரச்சனை, நம்மளை தான் அவள் கம்ப்ளீட்டாக அழிப்பா, அதுக்கு முன்னாடி நம்ம அவளை அழிச்சாகணும். அந்த சூனியக்காரியை மட்டும் நீ பிடிச்சிட்டு வந்துட்டேன்னா அவன் சொல்றது மூலமாக இந்த ராணியையும் தூக்கில் போட்டுடலாம் அப்படி இப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவங்க ரெண்டு பேரும் ஃபயர் ஃபீல்டுன்ற மாதிரி அடுத்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுமே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா நாளைக்கு நம்ம ஸ்கல் ஐலாண்டுக்கு போயிடலாம், ஆனால் அங்கே உனக்கு கண்டிப்பாக போய் ஆகணுமா, அங்கே போகிறது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு ஹீரோயினுக்கு ஆறுதலாக பேச, ஆனால் ஹீரோயின் வந்து இல்லை நான் கண்டிப்பாக போய் ஆகணும், அங்கே போய் அந்த வூல்ஃப் மனிதனை மீட் பண்ணி அவனை சாகடிச்சு அந்த சக்தியை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி அங்கே போனவங்க திரும்பி வந்ததே ஃபஸ்ட்டு கிடையாது, சொன்னால் புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் நம்ம போக வேண்டாம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல. ஆனால் ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த டைம் பீஸை கொடுத்து நீ வேணா இங்கேருந்து கிளம்பிடு, என்னுடைய ஆசையும் அதுதான், நான் திரும்பி வரக்கூடாது தான், திரும்பி வந்தால் தானே என்கிட்ட எல்லாருமே ஆசையை கேட்பாங்க, என்னுடைய இது அப்படியே முடிஞ்சு போனால் சந்தோஷம் தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம ஹீரோ இல்லை அவனை அப்படிலாம் விட முடியாது, நான் உனக்கு துணையாக இருப்பேன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறான். அதே சமயத்தில் இந்த சைடு ராணியை பார்த்தீங்கன்னா என்னதான் நான் இந்த ஆட்சிக்கு வந்தாலுமே இன்னுமே எனக்கு அந்த தலைவர் மேலே சந்தேகமாக இருக்குது, அதனால எனக்காக நீ ஒன்று பண்ணுவியா கேப்டன் அப்படின்னு கேப்டன் கிட்ட உருகி பேச, கேப்டனும் உங்களுக்காக நான் என்ன ஆனாலுமே பண்ணுவேன், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த ட்ரெயின் ட்ராக்லேயே வந்துட்டு இருக்காங்க.
அந்த டைமில் ட்ராக் வந்து அதிர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மொட்டைத்தலை கேங் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ அப்படியே ட்ரெயின்குள்ளே காமிச்சா அந்த மொட்டைத்தலை கேங் ஹீரோயின் எங்கேயாவது இருக்காளா அப்படின்னு தேடிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த மொட்டைக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. சூனியக்காரி அங்கே நிற்கிறா, அவளை பார்த்துட்டேன், அவளை அடிச்சு பிடிங்கடா அப்படின்ற மாதிரி வர. ஸோ பக்கத்தில் ட்ரெயின் வந்ததுமே நம்ம ஹீரோயின் ஓட ஆரம்பிக்கிறாங்க. மொட்டைத்தலை வந்து சந்தோஷப்படுறா, நீ எங்கே போனாலுமே உன்னை நான் இப்போ பிடிச்சிருவேன்ற மாதிரி. ஆனால் அப்புறம் தான் தெரியுது இந்த ட்ராக் வந்து இதில் எண்ட் ஆகுது போல, பாதி இது உடஞ்சிருக்குது, இப்படி நேராக போனால் கீழே வந்து சாக வேண்டியது தான். உடனே இது தெரிஞ்சதுமே அந்த மொட்டை லேடி பிரேக் போடுறாங்க. ஆனால் பிரேக் பிடிக்குமா என்ன, அவ்வளோ வேகமாக வருது. நம்ம ஹீரோயினும் ஜம்ப் பண்ணுறாங்க. ஆனால் கரெக்டாக நம்ம ஹீரோ கீழே நின்று ஹீரோயினை பிடிச்சிட்டான். ஸோ இதுதான் இவங்களுடைய பிளான் போல். இதனால ட்ரெயின் மேலே இருந்து கீழே விழுந்து அந்த இடத்துலையே மொட்டையோட கேங் மொத்தமாக காலி. ஸோ இது வந்து இந்த சைடு இந்த தலைவருக்கு தெரிய வருது. அவர் வந்து கதறாரு, ஐயோ என்னுடைய பிளான் நாசமாயிடுச்சு. சரி ஓகே, இந்த பிளான் இல்லைனா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ராணியை வந்து போட்டு தள்ளுறது தான் நம்மளுடைய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சைல அடியால பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ரத்தம் மீட்டு எடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம கேப்டன் வந்துட்டாரு. ஸோ அந்த ராணி வந்து அவங்களுடைய ஆசை என்னன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது என்னன்னா இந்த தலைவரை போட்டு தள்ளுறது தான். இங்கே வந்து இந்த தலைவருடைய கதையை முடிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் மொத்தமாக காலி. இப்போ அப்படியே அடுத்தது இந்த ஸ்கல் ரிவரை தான் காமிக்கிறாங்க. அதான் இந்த ஓனாய் மனிதன் இருக்கிற இடம். அப்படியே அதுக்குள்ளே வராங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு கீழே எல்லாம் மனிதர்களுடைய மண்டவோடு தான். ஸோ இங்கே வந்த யாருமே திரும்பி போனதா சரித்திரமே கிடையாது இல்லையா, அதனால தான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாங்க, யாரோ வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் தெரிய. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக யாரோ அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க இப்போ கூட நம்மளை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஹக் பண்ணி, இங்கே பாரு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கிளம்பிடலாம், இது ரொம்பவே ஆபத்துன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இல்லை நான் வந்து வேலையை முடிச்சாகணுன்ற மாதிரி அவங்க கையில் இந்த சில்வர் இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ, இதெல்லாம் போட்டு வேஸ்ட் தான், ஏன்னா சில்வர் பாடியோட இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஸோ இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால நம்ம கிளம்பிடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ அப்படியே ஃபுல் மூன் வருது. உடனே நம்ம ஹீரோயின் மலையில நினைஞ்சுக்கிட்டு, எனக்கு அந்த வூல்ஃப் மனிதன் பக்கத்தில் வந்துட்டான்னு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோ பக்கத்தில் இருந்துக்கிட்டு, இங்கே பாரு இப்போவும் சொல்கிறேன் நம்ம கிளம்பிடலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் ஹண்டர், இங்கே இருக்கிற வூல்ஃப் நீ தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க பாருங்க. இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. நம்ம ஹீரோ அப்படியே கீழே குனிறான். என்னன்னா அவனுடைய உடம்புக்குள்ள ஏதோ மாற்றம் ஏற்படுது. என்னன்னா நம்ம ஹீரோ தான் அந்த ஓனாய் மனிதனே. இவ்வளோ நேரம் ஓனாய் மனிதன் யாரா இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா அது ஹீரோ தான்ன்ற மாதிரி ஒரு மொரட்டு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுறான். ஆனால் அவனுடைய உடம்புக்குள்ள ஏதோ சில்வர் இருக்கிற மாதிரி இருக்குது. அவனால் முடியலை, இருந்தாலும் கடைசியில் எப்படியோ சேஞ்ச் ஆகி பயங்கரமாக கத்தி நம்ம ஹீரோயினை பார்த்து ஓடி வர. நம்ம ஹீரோயின் அந்த டைம் பீஸை தூக்கி போட்டு அவளும் இந்த ஓனாய் கூட சண்டை போடுறா. ஸோ ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவளுடைய இல்யூஷனை யூஸ் பண்ணி ஒரு காக்கா மாதிரி வந்து அவனை அட்டாக் பண்ண வர. அவனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து சண்டை போடுறான். இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த ஓனாய் மனிதன் அப்படியே அந்த காக்காவை பிடிக்கலான்ற மாதிரி பறந்து வரவும் டக்குன்னு அது மறைஞ்சு போயிடுது. அவனுடைய வயிற்றுலேயே அந்த சில்வர் சொருகுது. ஸோ அவன் அப்படியே நல்லா தடு மாதிரி கீழே விழ. நம்ம ஹீரோயினும் அவனுக்கு என்னாச்சுன்னு பார்க்க வராங்க. ஆனால் மறுபடியும் அவன் எந்திரிச்சு அட்டாக் பண்ண வரான். ஆனால் இந்த டைமில் அந்த முழு நிலவு இருக்கு இல்லையா, அதை வந்து மேகங்கள் மறைச்சிருது. ஸோ மேகங்கள் மறைச்சதுமே நம்ம ஹீரோ மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு வரான். உடனே நம்ம ஹீரோயின் அவனை வந்து தூக்கி விட்டு அவனுக்கு ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்குறாங்க. கொஞ்சம் பொறுமையாரு, நீ ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உனக்கு எப்படி தெரியும், ஃபர்ஸ்ட் உனக்கு எப்போ தெரியும் நான் தான் ஓனாய் மனிதன்னு அப்படின்ற மாதிரி மூச்சு முட்டிக்கிட்டே கேட்குறான். நம்ம ஹீரோயினும் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்த்தா இப்போ குடிக்க கொடுத்ததுல ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க போல, அப்படியே மயங்கிட்டுறான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் கண்முழிச்சு பார்த்தா அவனுடைய கையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இப்போ நிலவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது. நம்ம ஹீரோ கத்துறான், என்னை கழட்டி விடு, நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் அப்படின்னதும், இங்கே பாரு நானும் ஒன்று உனக்கு பயப்படல அப்படின்னு ஹீரோயின் பதில் சொல்ல, ஏன்னா எனக்கு உன்னோட வீக்னஸ் எல்லாமே நல்லா தெரியும், இவ்வளோ நாள் உன் கூட ட்ராவல் பண்ணனே அது எதுக்கு நினச்சேன், இதுக்கு தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஒன்றுமே புரியல, என்ன பேசுகிற நீ அப்படின்னு கேட்டதுமே, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை பற்றி முன்னாடியே பார்த்துட்டேன்ற மாதிரி இப்போ தான் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் ஒரு இல்யூஷன் மாதிரி ஒன்று பார்த்துருப்பா இல்லையா, அதில் ஓனாய் மனிதன் எல்லாரையும் அட்டாக் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்கும். கூடவே அந்த ஓனாய் மனிதன் நம்ம ஹீரோவாக மாறுறதையும் அவள் அந்த விஷன்லேயே பார்த்துருந்துருப்பாங்க. அதுக்காக தான் பாரில் வந்து நம்ம ஹீரோ கிட்டே வந்து கேட்டுருந்துருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி புல்லட் வந்து அவன் மேலே பாஞ்சிருக்கும் இல்லையா, அப்போ அந்த புல்லட்டை வெளியில் எடுத்துட்டு இவ்வளோ ஸ்டிச்சஸ் பண்ண சொல்லியிருந்திருப்பான்ல, அதுக்குள்ளே சில்வரை வச்சு தச்சிருந்துருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ஹீரோ வீக் ஆகாமல், ஏன்னா வெளியில் இருக்கிற சில்வரை விட உள்ள அவனுடைய உடம்புக்குள்ள வச்சா அவன் ரொம்ப வீக் ஆயிடுவான்றது நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு நம்ம ஹீரோ கதறும் போது டக்குன்னு ஹீரோயின் கண்களில் கண்ணீரோட ஹீரோ போட்டு தள்ளான்னு பக்கத்தில் வரவும், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ தான் யாரு விஷ் பண்ணாலுமே அதை நிறைவேற்றுவல்ல, எனக்கும் ஒரு ஆசை இருக்குது, அதை நீ நிறைவேற்று அப்படின்னதும் ஹீரோயின் என்ன ஆசை அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே விட்டுட்டு நீயும் நானும் ஒன்றா வாழணும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஹண்ட் பண்ணி சேர்ந்து எல்லாரும் கூடயும் சண்டை போடணும்
பண்ணணும், கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கணும், நம்மளுடைய லோன்லினஸை நம்மளே முறியடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல ஸோ ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு நான் யாருக்கும் நோன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதுக்கான ப்ரைஸ் பே பண்ணி ஆகணும், என்னது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்ல வர்றான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முழு நிலை வந்துடுது. ஸோ நம்ம ஹீரோ அப்படியே சேஞ்ச் ஆகுறான். அவ்வளோதான், நம்ம ஹீரோயினும் மனசில் கஷ்டத்தோட அவனுடைய நெஞ்சிலேயே சொருகுறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த சீனில் காமிச்சா நம்ம ஹீரோவுக்கு அந்த மண்டவோட வச்சு சமாதி கட்டியிருக்காங்க. மேலே அந்த டைம் பீஸையும் வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. அப்புறம் என்ன, கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணி இந்த சிட்டிக்கு தான் வராங்க. சிட்டியில் இந்த மக்கள் வந்து ஹீரோயினை பார்த்ததுமே சூனியக்காரி வந்துட்டா, சூனியக்காரிக்கு தான் சாவே கிடையாது அப்படின்னு புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மக்கள் எல்லாருமே ஹீரோயினை தானே இப்போ வந்து அவங்களுடைய தலைவியாக ஏற்றுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா நேராக அந்த பேலஸ்க்கு போய் அந்த ஓனாய் மனிதனுடைய தோலை வந்து அந்த கேப்டன் கிட்ட கொடுத்து இதை ராணி கிட்ட கொடுத்து அவங்களுடைய ரத்தத்தை கொஞ்சம் இதில் இந்த தோலை அவங்கள போட சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பவர் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்ல இங்கே இந்த கேப்டனுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுது. ஏன்னா இவனும் ஒன்று வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, அந்த ராணியை வந்து ஃபெயில் ஆகிக்கணுன்றதுக்காக, அதனால நீ அதில் ஃபெயில் ஆகிட்ட, ஸோ அந்த டைம் பீஸை வந்து திரும்பி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்டதும் இங்கே பாரு அது வந்து எனக்கு தான், ஏன்னா உனக்கு எதிராக இருந்த தடையை நான் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டதும் நீயும் ராணியை ஆசைப்படுறல, அது மட்டும் இல்லாமல் ராணி இனிமேல் உனக்கு தான், ஏன்னா ராணியோடைய வயிற்றுல வர்ற குழந்தையோடைய அப்பா தான் இந்த ஊல்ஃப் மனிதன், அவரை கொலை பண்ணியாச்சு, இனிமேல் உனக்கு தடங்களா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே இவனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்ற மாதிரி இந்த டீல் ஒத்துக்கிறான். ஆனால் போகும்போது அம்மா இந்த தோலுக்கு சொந்தக்காரனுடைய பேர் என்ன அப்படின்னு ஹீரோடைய பேரை கேட்க அவனுடைய பேரு பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ராணி அந்த தோலை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. என்னது பாய்ஸோடைய தோலை இது, அவன் தான் அந்த குழந்தைக்கு அப்பா, அவனையும் அந்த சூனியக்காரி கொலை பண்ணா அப்படின்னு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோவை இவங்க உண்மைக்குமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க போல. ஆனால் இந்த கேப்டன் என்ன சொல்றான்னா அவன் ஒரு பீஸ்ட், அவனெல்லாம் நம்ப வேணாம், இனிமேல் நம்ம ஒன்றா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல என்ன பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு ராணி வந்து கதறி அழுறாங்க. இருந்தாலும் இவன் உனக்காக நான் என்ன வேணாலுமே பண்ணுவேன், ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலான்ற மாதிரி இவன் இந்த மாதிரியே பேசிட்டு இருக்க, அப்படியா எனக்காக எது வேணாலும் பண்ணுவியா அப்படின்னா நீ சாவுடா அப்படின்னு அவங்க மண்டையில் வச்சிருந்த ஒரு பின் எடுத்து அவனுடைய கழுத்திலேயே சொருகி அவனை சாகடிக்கிறாங்க. சாகடிச்சுட்டு அந்த தோலை பார்த்து பயங்கரமாக கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பேலஸ் விட்டு வெளியில் போக மக்கள் எல்லாருமே ராணியை அட்டாக் பண்ண போகிறாங்க. ஏன்னா மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு விடுதலை கிடச்சிருச்சுன்னு நினச்சிட்டாங்க. அவ்வளோதான், உள்ள வந்து எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண இது தெரிஞ்ச ராணி ஐயோன்ற மாதிரி ஓடிடுறாங்க. அதுவும் அந்த தோலை விட்டுட்டு ஓடிடுறாங்க. இப்போ அப்படியே காலையில் ஆற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி விடிஞ்சதுமே இந்த தோல் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மறைஞ்சு போகுது. ஸோ அப்படியே அது மறைஞ்சு எங்கே வருதுன்னா நேராக நம்ம ஹீரோ பாதிச்சு வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, அதான் அங்கிருந்த மண்டவோட வச்சு தானே ஹீரோயின் மூடி வச்சுருந்துருப்பாங்க, அந்த மண்டவோடக்குள்ளே போகுது. அப்படியே அந்த டைம் பீஸும் கீழே விழுது. ஸோ அந்த டைம் பீஸோடைய பவர் இதுதான் போல, பிரிஞ்சு போன உயிரை ஒன்று சேர்க்கிறது. அப்படியே கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒட்டு போட்டு ஹீரோயினை மீட் பண்ண வந்திருக்கிறான். கையில் கண்ணோட வந்திருக்கிறான். உடனே ஹீரோயின் வந்து நான் இந்த மாதிரி முடியும்னு நினைக்கலையே அப்படின்னு சொல்ல, ஓ எனக்கு பண்ணதை நினைச்சு நீ கவலைப்படுறியா அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியுன்ற மாதிரி ஹீரோயின் இப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட்டை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா நம்ம ராணி அஃபேர் வச்சிருக்கிற பையன் ஹீரோ தான்ன்றது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதுவும் ராணி ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்லியிருந்திருப்பானா இந்த மாதிரி பீஸ்டாக இருந்தால் மட்டும்தான் என் கூட நீங்கள் சேர முடியும்னு சொல்லியிருந்திருப்பான். அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் ராணி ஹீரோயின் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருந்திருப்பாங்க. ஆனால் அவனுடைய உயிரை எடுத்தால் மட்டும்தான் அவங்க பீஸ்ட் ஆக முடியுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அது தெரிய வந்து அவங்க கிட்ட கொடுக்கும்போது நம்ம ஹீரோடைய பேரை சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க இல்லையா. ஏன்னா அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு மன கஷ்டத்தில் இந்த தோலை வந்து போட மாட்டாங்க. அப்படி போடாமல் விட்டால் கொஞ்ச நாளில் உன்னுடைய உயிர் உனக்கே திரும்பி வந்துடும்னு தெரியும், ஏன்னா உனக்கு சாவே கிடையாதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, உண்மையை தான் சொன்னேன், ஆனால் இப்போ நீ சாக போறன்ற மாதிரி கன்னை வச்சு சொல்கிறான். ஆனால் கன் வந்து ஒர்க் ஆகலை. உன்னை கத்தியை வச்சு அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாங்களே, அவனுடைய கழுத்தில் கத்தி வச்சுட்டு சரி ஓகே என்கிட்ட நீ ஒரு ஆசையை கேட்டியே அதை நிறைவேற்றலாமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் நைஸாக சிரிக்கிறான். அப்புறம் என்ன ஒன்று அப்படியே குதிரையில் போக ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? செமையாக இருந்துச்சுல? உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. முடிஞ்சால் படமாக கூட பாருங்கள், ஏன்னா அந்த பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருந்துச்சு. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.